ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இதோட நம்ம ஹோல் ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதுக்குள்ள சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம இதுக்குள்ள நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி நான் அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்துச்சு. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மசாலையோட நல்லா இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கக்காண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம என்ன பண்ணிடலாம், மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் வறுத்த கடலை சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மூடி வச்சுருந்தோன்னா அது நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, நல்லா மசாலாலாம் பிரிஞ்சு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கசகசா பேஸ்ட்டு, அதை நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் திருப்பி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கிரேவியாக தான் செய்ய போகிறோம். ஸோ நம்மளுக்கு 1/2 டம்ளரே போதும். வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பன்னீர் எடுத்துருக்கேன். அந்த பன்னீரை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கஸ்தூரி மெட்டி கொஞ்சம் லைட்டாக மேலே போட்டுக்கலாம். இப்போ நல்லா மெதுவாக அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே அது நல்லா ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்னு. இதோட நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிறோம். நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ரெடி ஆகிருக்கு நீங்களே பாருங்கள். நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சுலாம் வந்துருக்கு.